ஆ, அந்த கரடிக இங்க இருக்கிற வரைக்கும் என்னால பணக்காரனா ஆக முடியாது. வாழ்க்கை ரொம்ப கஷ்டமானதுப்பா. அடடா! எவன்து ஃபோன் பண்றது? நான் தான் யாருப்பா? பேசுறேன். என்ன? ஹலோ சார். முதல்ல நான் கேட்ட மரங்கள்லாம் எங்கன்னு சொல்லு. அது உனக்கு வந்து இப்ப வேலை வேணுமா வேண்டாமா? ஹலோ ஹலோ. இப்போ என்ன? ஹலோ. நான் உங்களுக்காக என்ன பண்ணணும்? ஹலோ கண்ணா, நான் தான் உன் அம்மா பேசுறேன்ப்பா. அம்மா அம்மா நீங்க எப்படி இருக்கீங்க இங்க அம்மா? பாரு தங்கம், நீ ரொம்ப கஷ்டப்படுறன்னு எனக்கு தெரியும். ஆனா உடம்பையும் கொஞ்சம் பாத்துக்கோ. நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்கம்மா. நான் காய்கறிகளும் நிறைய சாப்பிடுறேன். நாளைக்கு என்ன நாளுன்னு உனக்கு ஞாபகம் இருக்குல்ல கண்ணா? நாளைக்கு உன் பிறந்த நாள். என் பிறந்த நாளா? அட ஆமா கண்ணா, லைன்ல இருக்கியாப்பா? ஆமா இருக்க நான் லைன்ல தான் இருக்கேன். சுத்தமா மறந்தே போயிட்டேன். நாளைக்கு என்னோட பிறந்த நாள். ஓ, வாழ்க்கை எப்பவுமே ஈஸியா இருக்காது கண்ணா. நீயே உனக்கு பார்ட்டி கொடுத்துக்கோ, நல்லா என்ஜாய் பண்ணு. ஏன் ஏன் என் வாழ்க்கையில ஒரு நண்பன் கூட இல்ல? எனக்கும் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருந்து அவங்க எனக்காக ஒரு பெரிய பார்ட்டி வச்சாங்கடா, எவ்வளவு நல்லா இருந்திருக்கும். நான் பேசாம திரும்பவும் போய் என்னோட வேலையே பாக்குறேன். ஏ பூனை, நீ இப்போ எங்க போய்கிட்டு இருக்க? அதை கண்டுபிடிச்சா அவனுமே. ஆ, என்ன ஒரு நல்ல வாசனை. ஆ. இவங்க என்ன பண்ண ட்ரை பண்றாங்கன்னே புரியலையே. ஆ. ஆஹா, எனக்கு பார்ட்டி வேணுங்கிறது பூனைக்கு தெரிஞ்சிருக்கு போல. இவங்க கிட்ட வந்து உதவி கேட்டிருக்கு. அந்த பூனை எம்புட்டு நல்ல பூனை. எனக்கு நண்பர்களே இல்லைன்னு நினைச்சேன். ஆனா அது மிருகங்களா இருந்தா அதுல என்ன இருக்கு? அப்போ பரவாயில்ல. அவங்க என்கிட்ட பார்ட்டியை பத்தி சொல்ல விரும்பல. அப்போ நானும் எனக்கு எதுவும் தெரியாத மாதிரியே நடந்துக்கிறேன். ஸோ எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உண்மையிலே எனக்கு எவ்வளவு நல்ல ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க. ஏ பூனை, இன்னைக்கு எவ்வளவு நல்லா இருக்குல்ல? நீ என்கிட்ட இருந்து எதையாச்சும் மறைக்கிறியா பூனை? இது ஏதாச்சும் அன்பளிப்பா? என்னோட பிறந்த நாளுக்கு தான் இதை நீ கொடுக்குறியா? தேங்க்யூ பூனை, நீ எவ்வளவு நல்ல பூனை. கொஞ்சம் இப்படி வா. பூனை பார்க்கறதுக்கு சந்தோஷமா இல்ல. இது அதிகமா சர்ப்ரைஸா கொடுக்க வச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். நான் தான் கண்டுபிடிச்சேன். சரி, நான் இப்போ போய் என் வேலையை பார்க்கணும். சரியா? நான் இப்போ கிளம்பவா? அந்த மிருகங்கள்லாம் எனக்காக எப்படிப்பட்ட பார்ட்டி ஏற்பாடு பண்ணிருக்குன்னே தெரியல. அடடா, இல்ல, நான் எல்லாத்தையும் சொல்லி ஆகணும். டேய் தம்பி, உன் கவனம் வேலையில இருக்கட்டும்டா. இவன் ஏன் இன்னும் வரவே இல்ல? அண்ணா, நம்ம இப்படியே காத்துக்கிட்டே இருந்தோம்னா நம்ம கேக் எல்லாம் கெட்டு போயிரும். இருடா, இன்னும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணலாம். சிக்கூட்டுக்கு சர்ப்ரைஸ் பிடிக்குமா பிடிக்காதானே தெரியலையே. என்ன நினைக்கும்? டேய் டப்ளு, சிக்கூட்டுக்கு பிறந்த நாள் வரப்போகுது. அந்த ஆந்தைக்கு அவனோட பிறந்த நாள் ஞாபகம் இருக்காதுன்னு எனக்கு தோணுதுடா. எனக்கு புரிஞ்சிருச்சு. நம்ம ஏன் அதுக்கு ஒரு சர்ப்ரைஸ் பார்ட்டி கொடுக்க கூடாது? ஆமாடா, இது ஒரு நல்ல யோசனை. சர்ப்ரைஸ் கொடுத்தோம்னா ஜாலியா இருக்கும். ஆனா நாம எல்லாரும் அதுக்கு என்ன பரிசு கொடுக்கறது? எனக்கு தெரியும் அண்ணே. அந்த ஆந்தை அதுக்கு மயில இறக்க வேணும்னு ஆசைப்பட்டிருக்கு. வாவ், இந்த பூக்களை பாரு. ஆ, இந்த பழைய சிறகு ரொம்ப அழுக்கா இருக்கு. மயில் மாதிரி என்கிட்டயும் இறகுகள் இருந்தா எவ்வளவு அழகா இருக்கும். ஆமா, சரிதான். உண்மையாவா சொல்றேன்? இங்க பக்கத்துல ஒரு தோட்டம் இருக்கு. அங்க நிறைய மயில்கள் இருக்கு. ரொம்ப நிறைய இருக்கு. ஆனா நாம அவங்க கிட்ட போனோம்னா அவங்க நம்மள பார்த்து பயந்துருவாங்க. எனக்கு ஒரு ஐடியா வந்திருக்கு. இங்க பாருப்பா பூனை, ஒரு உதவி கேட்கறதுக்காக வந்திருக்கோம். உதவியா? ஆமாப்பா, அதுக்கு பதிலா நாங்க உனக்கு நிறைய மீன்கள்லாம் தருவோம். உங்களுக்கு என்ன வேணும்? நான் என்ன பண்ணணும் சொல்லுங்க. அநேகமா அது கொண்டு வர மறந்துருக்கும்னு நினைக்கிறேன். நண்பா, நண்பா, நீ எடுத்துட்டு வந்துட்டியா? அந்த இறகு இறகு என் முதலாளி எடுத்துட்டு போயிட்டான். என்ன, நீ விளையாடுறியா? இல்ல, நான் விளையாடலாம் இல்ல. இன்னைக்கு அவருக்கும் பிறந்த நாள். அத பார்த்ததுமே அவருக்கு நினைச்சுக்கிட்டாரு. அதனால அவரே எடுத்துட்டு போயிட்டாரு. அது மட்டும் இல்ல, நீங்க ஏற்பாடு பண்ற இந்த சின்ன பார்ட்டியும் அவருக்கு தான் நினைச்சுக்கிட்டு இருக்காரு.
அவர் எப்ப வேணும்னாலும் இங்க வரலாம். இப்போ என்ன பண்றது? அது ரொம்ப பாவமாச்சே. ஹலோ, எப்படிமா இருக்கீங்க என் நண்பர்களே? எல்லாரும் என்னப்பா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? என்னோட உதவி வேணுமா? நம்ம கிட்ட நேரம் இல்ல. சரி படிக்க, இந்த பார்ட்டி இப்ப நாம விக்குக்காக தான் ரெடி பண்ண மாதிரி நடிக்கலாம். அது மூலமா அந்த மயில் இருக்க நம்மளால அவங்க கிட்ட இருந்து வாங்க முடியும். Happy birthday, அக்கா. நாங்க உனக்காக ஒரு சர்ப்ரைஸ் வச்சிருக்கோம். ரொம்ப நல்ல சர்ப்ரைஸ். எனக்காக தான் பண்றீங்கன்னு எனக்கு தெரியுமா? சரி, எல்லாரும் ரெடியா? அப்போ வாங்க நம்ம பர்த்டேவை கொண்டாடலாம். ஹாப்பி பர்த்டே. ஆனா அது ஒன்னும் இங்க பாரு பாபு, மியூசிக் போய் வாசி. ஓகே. சத்தத்தை கொஞ்சம் குறைக்க சொல்லு. சத்தத்தை கம்மி பண்ணி, இல்லாட்டி அது கேட்டுரும். புரியுதா? ஓகே. இந்த மிருகங்க ஐயா பிறந்த நாளை கொண்டாடணும்னு நான் நினைச்சே பார்க்கல. உண்மையிலேயே எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. Happy birthday to you. Happy birthday to you, my dear. Happy birthday to you. என்னடா இப்படி புதிய இல்லாம பாடுறீங்க? Happy birthday to you. இந்த பாட்டு தான் கேட்கணுமா? நம்ம விக்கி எங்கேயாவது கூட்டிட்டு போய் ஆகணும். செக்அவுட் வந்துகிட்டே இருக்கா. சரி, விக்கிக்கு அன்பளிப்பு கொடுக்கறதுக்கான நேரம் வந்துருச்சு. அன்பளிப்பா? இல்ல இல்ல, அதுக்கெல்லாம் எந்த அவசியமும் இல்ல. நீங்க எவ்வளவு தாராளமா. சரி சரி, நான் சொல்றத கொஞ்சம் கவனமா நீ கேளு. ஓ ஓ ஓ, அவனுக்கு எது வேணாலும் கொடுக்கலாம். இது இந்த உனக்கு தான். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நன்றி நன்றி. இத போய் எனக்கு அன்பளிப்பா கொடுக்குறாங்க. என்ன மோசமான அன்பளிப்பு. குறைஞ்சபட்சம் ஒரு கேக்காவது வாங்கிட்டு வந்திருக்க கூடாது. அங்க இருக்கா கேக்கு. இவங்க வெறும் மிருகங்க தான். இதை விட பெருசா இவங்களால என்ன பண்ண முடியும்? நான் மட்டும் இப்போ சோகமா இருந்தேன்னா அப்புறம் இவங்களும் ரொம்ப வருத்தப்படுவாங்க. சரி, இப்போ நம்ம கேக்க சாப்பிடலாம். பார்க்க ரொம்ப சுவையா தெரியுது. கேக்க வெட்டுறதுக்கான நேரம் வந்துருச்சு. ஆஹா, வெட்டக்கூடாது. ஏப்பா வெட்டக்கூடாது? அது அது கேக் இல்ல, அது ஒரு பொம்மை. என்ன சொல்ற நீ? நீ அந்த கேக்க சாப்பிட கூடாது. அப்படி சாப்பிட்டனா உனக்கு உடம்பு முடியாம போயிடும். இது ரொம்ப பெரிய தலைவலி ஆகிட்டே இருக்கு. சரி, இப்ப கேக் ரெடி ஆயிடுச்சு. எனக்கு கேக் ரொம்ப பிடிக்கும். நன்றிப்பா நண்பர்களே. நான் பர்த்டே கேக்க சாப்பிட்டு பல வருஷமாச்சு. நான் என்னோட ஆள் மனசுல இருந்து உங்க எல்லாருக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். சரி, இப்போ உன்னோட பிறந்த நாள் ஆசையை கேளு. இவங்க என்ன இவ்வளவு மதிக்கிறாங்கன்னு எனக்கு தெரியாம போயிடுச்சு. எனக்கு இவ்வளவு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களா? பாருங்க, நம்ம நண்பன் வந்துட்டான். பர்த்டே பேபி வந்துடுச்சு. பாருங்க நண்பர்களே. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்க எல்லாரும் என்ன பார்க்க விரும்புறீங்கன்னு கேள்விப்பட்டேன். ஆமா ஆமா, உனக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கள். நாங்க உனக்காக ஒரு அன்பளிப்பு கொண்டு வந்திருக்கோம். ஓ, உண்மையாவா? பிறந்த நாளா? நான் அதை மறந்தே போயிட்டேன். ஆனா நீங்க எல்லாரும் ஞாபகம் வச்சிருக்கீங்க. தேங்க் யூ ஃப்ரெண்ட். அப்படினா பார்ட்டி எனக்காக இருக்கு இல்லையா? ஏன் யாருக்குமே எனக்கு பிடிக்க மாட்டேங்குது. எல்லாரும் இப்படி பண்றாங்க. ஹாப்பி பர்த்டே. நான் இந்த உலகத்துல தன்னந்தனியா இருக்கேன். அண்ணா, நாம அவனோட மனசை கஷ்டப்படுத்திட்டோம்னு நினைக்கிறேன்டா. இது என்னது? கண்ணா, நான் உனக்காக கொஞ்சம் இனிப்புகளை அனுப்பி இருக்கேன். அப்புறம் வீட்ல செஞ்ச குளிர்பானங்களும் கொஞ்சம் ட்ரெஸ்ஸும் அனுப்பி இருக்கேன். உனக்கு சந்தோஷமான பிறந்தநாள் வாழ்த்துக்கள் கண்ணா. உன் அப்பாவும் நானும் உன்னை எப்பவுமே நினைச்சுக்கிட்டு இருப்போம். அட, நீங்க எல்லாரும் என்னடா பண்றீங்க? இங்க பாருங்க, நடிக்காதீங்க. உங்களுக்கு என்ன வேணுமோ எடுத்துக்கோங்க. டேய் அக்கா, எங்களை மன்னிச்சுக்கோடா. இன்னைக்கு உன்னோட பிறந்த நாள். நாங்க அப்படி நடந்திருக்க கூடாது. அதனால நாங்க எல்லாரும் உன்னுடைய பிறந்த நாளை கொண்டாடுறதுக்காக இங்க வந்திருக்கோம். ஆமா, இந்த கேக் எப்படி இருக்கு? இது எனக்கா? நன்றி. நான் உங்களுக்கு கடன் போட்டுருக்கேன்டா.
இந்த செயின்ஸாவை நான் இப்பதான்டா வாங்கினேன். எனக்கு ரொம்ப கோவம் வருது. நீ எனக்கு காசு கொடுத்தா ஆகணும்டா. ஆனா என்கிட்ட பணம் இல்லையே. அப்படின்னா 2 பேரும் அடி வாங்கறதுக்கு ரெடியா இருங்கடா. இப்போட என்னதான் பண்றது? என்ன உன்கிட்ட நான் என்ன சொன்னேன்? நீ எந்த விஷயத்துக்குமே லாய்க்கே இல்ல. நான் இப்பவே உன்னை வேலையை விட்டு தூக்கியே ஆகணும். வேற வழியே இல்ல. உனக்கு இந்த வேலை வேணும்னா இப்ப உடனே எனக்கு மரத்தை அனுப்பு. அப்படி இல்லன்னா நீ இந்த வேலையை சம்பளத்தையும் மறந்துரு. அது முதலாளி ஒரு சின்ன பிரச்சனை அதெல்லாம் வந்துச்சு. எனக்கு தெரியாது. அது என்னோட பிரச்சனை கிடையாது. நீ தான் பாத்துக்கணும். ஏன் போனையே கட் பண்ணிட்டியா? உனக்கு எப்படியா தைரியம் வந்தது? எனக்கு சாப்பிடுறதுக்கு ஏதாச்சும் வேணும். கிடைச்சிடுச்சு. இது எனக்கு ரொம்ப பிடிச்சதாச்சு. இது என்னது? காயினா? இது என்னோட நூடுல்ஸ் பாக்கெட்டுக்குள்ள என்ன பண்ணிக்கிட்டு இருந்தது? இது என்னது? 5ல 1 சேருங்க, ஜெயிச்சிருங்க. ஒவ்வொரு நூடுல்ஸ் பாக்கெட்லயும் இந்த மாதிரி ஒண்ணு வரும். பூ, இலைங்க, கிறிஸ்மஸ் மரம், பட்டாம்பூச்சி, அப்புறம் கரடி. இது எல்லாத்தையும் ஒண்ணு சேர்த்து ஒரு பரிசை ஜெயிச்சிருங்க. புது செயின்ஸாவா? பிரமாதம். எனக்கு இன்னும் 4 நாள் தான் வேணும். அதுக்கப்புறம் ஒரு புது செயின்ஸா கிடைச்சிரும். இப்போ நூடுல்ஸ் வாங்குறதுக்கான நேரம். அண்ணா, இனிமே நமக்கு அந்த சத்தம் கேட்கவே கேட்காது. அவனாலேயே ரொம்ப இல்லாம வேலை செய்ய முடியாது. எனக்கு தெரியலடா தம்பி. செயின்ஸா இல்லனாலும் அந்த விக்கி எப்படியாவது மரத்தை வெட்டியே தீருவான். நீ ரெடியா? நம்ம கிட்ட நேரமே இல்லடா. என்கிட்ட ஒரு யோசனை இருக்கு. என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியல. இது சரிதான். ஆஹா, இன்னொரு காயின் இருக்கு. இன்னும் 3 மூடுதா? எங்க போச்சு? எனக்கு இன்னும் 1 தான் வேணும். கண்டிப்பா இதுல இருக்கிற டப்பாக்கள்ல 1 இருக்கணும். இப்ப என் அதிர்ஷ்டம் மாற போகுதுன்னு நினைக்கிறேன். ஹலோ, கேக்குதா? கேக்குதா? முதலாளி, நீ சந்தோஷமா இருக்கத பார்த்தா என்னோட மரங்கள்லாம் நீ நேரத்துக்கு அனுப்பிடுவேன்னு நினைக்கிறேன். கண்டிப்பா அனுப்பிடுவாங்க ஐயா. சரி சரி, என்ன கோவப்படுத்தாம இரு. ஆனா நான் உங்ககிட்ட ஒரு விஷயத்தை பத்தி போய் வேலையை பாரு. பேசணும். சரி சரி, எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல. நான் போய் வேலையை பாக்குறேங்க ஐயா. அது என்னது? டேய் தம்பி, வாடா போய் பார்க்கலாம். நான் டயர்ட் ஆகிட்டேன். முயற்சி பண்ணனா எல்லா காயின்ஸும் எனக்கு சீக்கிரமே கிடைச்சிரும்னு தோணுது. நீங்க 2 பேருமா? இங்க இருந்து போகடா. இது என்னது? வித்தியாசமா இருக்கு. டே அண்ணா, இது ஒரு கரடி படம். நான் சின்ன வயசுல எப்படி இருந்தனோ அதே மாதிரியே இருக்குடா. எனக்கு ஒண்ணும் அப்படி தோணலடா. டேய் தம்பி, இதுக்கப்புறம் அந்த வெக்க வருவானு எனக்கு தோணல. இது நம்ம ரெஸ்ட் எடுக்கிறதுக்கான. சரியா சொன்ன. என்கிட்ட ஒரு காயின் இருக்கு. அடே, நான் அந்த செயின்ஸாவை ஜெயிச்சே ஆகணும்டா. வேலையை காப்பாத்திக்கிறதுக்கு அதுதான் ஒரே ஒரு வழி. எனக்கு இன்னும் பட்டாம்பூச்சி மட்டும்தான் வேணும். ஆடா, இன்னொன்னு. என்ன என்கிட்ட விளையாடுறீங்களா? இல்ல, இதுலயும் இல்ல. இது சுத்தமா இல்ல. அச்சோ, கிடைச்சிரு.
இதுதானா ஜெயிக்கிறதுக்கான கடைசி டப்பா. கிடைச்சிடுச்சு கிடைச்சிடுச்சு, எனக்கு 5 கிடைச்சிடுச்சு. அட என்னடா இது, இந்த கரடி காயினி எங்கடா போச்சு? அதான் இதுல காணவே, எங்க போச்சு? அது எங்கிட்ட தானே இருந்தது. அட போச்சுடா, எங்க விழுந்துச்சுன்னு தெரியலையே. அட போச்சுடா, அது அதுனாலதான் விழுந்தது. நான் உடனே ஓடி போய் தேடி கண்டுபிடிக்கிறேன். அச்சோ, அது எங்க போச்சு? கிடைச்சிடு, எங்க இருக்க? கிடைச்சிடு. நான் ஒரு அழகான கரடி, நான் இங்கதான் சுத்திட்டு இருக்கேன், முடிஞ்சா புடி நீ. இத பாக்குறதுக்கு என்ன கண்ணாடியில பாக்குற மாதிரியே இருக்கு. அழகா இருக்கு, ரொம்ப அழகா இருக்கு. உன்னை நான் எப்பவும் என்னை விட்டு பிரிய விடவே மாட்டேன். இங்க என்ன ஏதோ ஒண்ணு ஜொலிக்கிற மாதிரி தெரிஞ்சுது. இதுகிட்ட தான் என்னோட கரடி காயின் இருக்கு. அதை என்கிட்ட கொடுத்துரு. நீ கவலைப்படாத, என்னோட காயின் என்கிட்ட குடுறா. புரியுதா? இப்ப இல்ல, புரிஞ்சுதோ? இதுல என்னோட சின்ன வயசு போட்டோ கூட இருக்கு. அதுவும் என்ன மாதிரியே இருக்கு. சேர்க்கறதுக்காகவே கடையில இருந்து ஏதாவது நூடுல்ஸையும் வாங்கிருக்கா. அது என்னோடதுடா, புரியுதா? யாராலையும் இதை என்கிட்ட இருந்து பிரிக்கவே முடியாது. இப்பவே இங்க இருந்து போ. சரியான முடிவு எடுத்திருக்க. என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு, இது கண்டிப்பா வேலை செய்யும். அவங்க 2 பேரும் என்னோட கரடி காயினை பார்த்து பொறாம போடுறாங்க. இது பாருங்களேன், எவ்வளவு சின்ன அழகான குழந்தை. இந்த காட்டிலேயே ரொம்ப அழகான சின்ன கரடி குட்டியா இருந்தேன். இதாண்டா எனக்கான வாய்ப்பு. இந்த காந்தம் என்னோட வேலையை முடிச்சிரும். நான் அழகா இருந்ததை பார்த்து எல்லாரும் பொறாமப்படுறாங்கன்னு நினைக்கிறேன். அவங்க பண்றது கொஞ்சம் கூட நல்லாவே இல்ல. அவங்க எல்லாரும் என்ன ரொம்பவே கோவப்படுத்துறாங்க. அவங்க எது பண்ணா எனக்கு கவலை இல்ல, ஏன்னா அவங்களுக்கு எல்லாம் மூளையே இருக்காது. அச்சச்சோ, வேற ஏதாச்சும் யோசிச்சாகணும். ஐடியா கிடைச்சிடுச்சு. இப்போ அந்த காயின் எனக்கு தான். என்னோட செல்ல கரடி குட்டி காயின். குடு மம்மி, என்ன தூங்க விடு. டேய், நீ எங்கடா வந்த? இப்போ இதாண்டா என்னோட கதை. எனக்கு என்னோட காயின் திரும்ப வேணும், அவ்வளவுதான்ப்பா. ஓ, இதான் விஷயமா? இப்ப எனக்கு புரியுது. அதுக்கு என்ன, நான் யாருக்கும் இந்த காயினை கொடுக்க போறது இல்ல. டேய் தம்பி, அம்மா என்ன சொன்னாங்கன்னு உனக்கு ஞாபகம் இருக்குல்லடா? எப்பவும் யாரோட பொருளையும் கேட்காம எடுக்கவே கூடாது, சரியா? சொல்றது புரியுதா? டேய் அண்ணா, இது என்னோடதுடா. டேய் தம்பி, இது அவனோடதுன்னு உனக்கே தெரியும். அவன் கிட்ட திருப்பி கொடு. சரி, இந்தோ. பிரமாதம், நல்ல வேலை பண்ணடா தம்பி. ஒரு நிமிஷம் இருங்கப்பா. நீங்க இதை எடுத்துக்கலாம்ப்பா. ஒருவேளை இதுல இன்னொரு காயின் கூட கிடைக்கலாம். இங்க பாரு, இது ஃபுல்லா இருக்கு. இது நிறைஞ்சிருக்குடா தம்பி. சூப்பர், இது எல்லாமே எனக்கு தானா? ஒருவேளை உனக்கு இது வேணாம்னா, நான் வேணும்னா திரும்ப எடுத்துட்டு போயிடுறேன். அத கொடுடா. சார், உங்களுக்கு ஒரு கொரியர் வந்திருக்கு. வந்துடுதா? என்னோட புது செயின்ஸா வந்துருச்சு. இது எவ்வளவு சொல்ல போனா இந்த சின்ன செயின்ஸா ரொம்ப லேசா இருக்கு. இது என்னது? இது உண்மையானது இல்லையா? என்னால நம்பவே முடியல. இது குழந்தைங்க விளையாடுற பொம்மை செயின்ஸா?
வந்துடுறா. அடே நாத்த புடிச்ச கரடிகளா, புடிச்சா புடிக்கடா. ஏற்கனவே டயர்டான மாதிரி தெரியுறாங்க சோம்பேறி பசங்க. நின்றா லக்கா. மாட்டியாடா லக்கா. உங்க ரெண்டு பேருக்கும் பெருசா ஒண்ணும் அடிபடலடா. லக்கா லக்கா டேய் தம்பி, எங்கடா இருக்க? எங்க இருக்க சொல்லு. நீ திருட்டு போயில லக்கா, இந்த வெளிச்சத்துல நீ ரொம்ப நல்லா இருக்கடா. உனக்கு வெளிச்சத்துல மட்டும்தான் என் அழகு தெரியும் போல இருக்கு நண்பா. நான் எப்பவுமே பார்க்க அழகா இருப்பேன். சரி இருடா பாக்குறேன். நாம இதுல மாட்டிக்கிட்டு இன்னும் எவ்வளவு நேரத்துக்கு தான் நம்ம இங்க மாட்டிக்கிட்டு இருப்போம்னு தெரியலடா. நான் உடனே ஏதாவது வழி யோசிச்சாகணும். மூளையே இல்லாத கரடி, இங்க இருந்து தப்பிச்சு போறதுக்கு உன்னோட உதவி ஒண்ணும் கிடைக்க போறதில்ல. நாம இங்க இருந்து வெளியே போகவே முடியாது. சரி, நெருப்பு நல்லா பிடிச்சுக்குச்சு. தம்பி டப்ளூ, எங்கடா இருக்க? என்ன ஆச்சரியமா இருக்கு. நான் எழுந்திருக்கும் போது அவங்க இல்ல. அநேகமா இவங்க அவனை பார்த்திருக்கணும். போய் கேப்போம். இங்க பாருங்கப்பா, நீங்க யாராவது என் தம்பிய பாத்தீங்களா? இல்லையே, அவன் நல்லதானே இருக்கான். உன் தம்பி எங்க போ? எனக்கும் அவன் எங்கன்னு தெரியலையே. நாங்க ஏதாவது உனக்கு உதவி பண்ணுமா? வாங்க தேடலாம். எங்கடா இருக்க? கரடி, நாங்க இயற்கையை பாத்துக்கிறவங்க. மனிதர்கள் நீங்களும் அதை கத்துக்கணும். நான் சொல்றது உனக்கு புரியுதோ திருட்டு லக்கா? மனுஷங்க கரடிகளை பார்த்து கத்துக்கிற நாளெல்லாம் எப்பவோ முடிஞ்சு போச்சுடா, போடா. இப்ப கரடிங்க மேல என்ன தப்பு இருக்கு? எங்க மொத்த குடும்பமும் கரடி குடும்பம் தான். அப்படின்னா என் குடும்பத்தை நீ கேள்வி பண்றியோ? அது சரி, கரடிக அவ்வளவு சக்தி வாய்ந்ததுன்னா எங்க இந்த பாறையை நகர்த்தி காட்டு பாப்போம். அதெல்லாம் ஜுஜுப்பி, இங்க பாரு. நகரு. எதுக்காக இப்படி சிரிக்கிற? இது ஏன் தப்பு இல்ல. நான் இன்னும் சாப்பிடல. நான் மட்டும் சாப்பிட்டு இருந்தேனா இந்த பாறையை நான் ஒரே விரல்ல தள்ளி இருப்பேன். புரிஞ்சுதாடா திருட்டு பயலு? அடே அறிவு கட்ட கரடி, பலம் மட்டும் போதாதுடா. இப்போ ஒரு மனுஷனோட மூளையால என்னெல்லாம் பண்ண முடியும்னு பாரு. அப்படியோ? அதையும் பாத்துடலாமா? ஆஹா, நிலவு வெளிச்சம். அங்க ஒரு ஓட்டம் இருக்குடா. கொஞ்சம் பழங்களும் இருக்கு. ஓடி போடாதடா. எனக்கும் இப்ப ரொம்ப பசிக்குதே. அடே, எனக்கும் கொஞ்சம் குடு.
இல்ல இது என்னோடது. உனக்கு வேணா நீ போய் பறிச்சுக்கோ. ஓ மனுஷனோட மூளைய எதாலையுமே மிஞ்ச முடியாதுடா. கொஞ்சம் கூட நியாயமே இல்ல. இது ஏமாத்து வேலைடா. எனக்கு இதை பறிச்சுக்கோ. அவன் எங்க போனா? ஏய் டப்ளு 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 நீ எங்கடா இருக்க? சரிடா, இந்த பக்கம் இருக்கிறது என்னோட இடம், அது வந்து என்னோட இடம். நான் சொல்றது புரியுதாடா மூளை இல்லாத கரடி? எனக்கு புரிஞ்சுது. இன்னும் என் வயிறு ஃபுல்லா நிறையவே இல்ல. எனக்கு என்னோட அண்ணன் ஞாபகமும் ஃப்ரெண்ட்ஸ் ஞாபகமும் வருது. இவன் புலம்பிக்கிட்டே இருக்கானே. எனக்கு என்னோட பூனை ஞாபகம் வருது. என்னாச்சு? நான் போட்டு வச்ச கூட நீ தாண்டி வந்துட்டா பாரு. அடே போதுடா, நிறுத்துறா. ஐயோ, நான் என்ன ஐஸ்கிரீம் விட்றா என்ன? இன்னைக்கு நல்லா இருக்கிற மாதிரி தான் தெரியுது. என்னது? வெளியில நாள் ரொம்ப நல்லா இருக்க மாதிரியே இருக்கு. நீ ஒன்னும் வருத்தப்படாத கரடி. நாம இங்க இருந்து வெளியே போறதுக்கு ஏதாவது வழி யோசிச்சே ஆகணும். என்ன வழி? எனக்கு எதுவுமே புரிய மாட்டேங்குது. லக்கா, நீ கண்டிப்பா தான் சொல்றியோ? நீ கவலைப்படாத லக்கா, உன்னை நான் பத்திரமா புடிச்சிட்டு. நீ ஒண்ணு என்ன பிடிக்கலடா. நான் விழுந்ததுக்கு அப்புறம் தான்டா தூக்குனேன். திரும்பவும் முயற்சி பண்ணலாம். அடே டப்ளு, நீ எங்கேயே இருடா. நான் போய் சீக்கிரமா யாரையாச்சும் கூட்டிட்டு வந்துடுறேன். என்ன தனியா விட்டுட்டு எங்க போற? ஏன் லக்கா வர இவ்வளவு லேட் ஆகுது? இப்போ இந்த கயிறை உன்னோட உடம்புல எங்கேயாவது கட்டிக்கோடா. சீக்கிரமா கட்டு, சரியா? கட்டிட்டேன். என்ன காப்பாத்து, தூக்கு. இது ரொம்ப ஜாலியா இருக்கு. சீக்கிரமா தூக்கு. தூக்கு லக்கா, தூக்கு. உன்னால இது முடியும். நான் கிட்டத்தட்ட மேல வந்துட்டேன். என் தம்பி எங்க? சீக்கிரமா சொல்லுடா. என்னடா பண்ணிட்ட? அண்ணா, நான் வந்துட்டேன்டா. என்ன இங்க இருந்து வெளியில காப்பாத்துடா. நீ ஒண்ணு கவலைப்படாத, நாங்க உன்னை வெளியே எடுக்கிறோம். நீ கொஞ்சம் போயிட்டு குடிச்சாவுடா தம்பி. நன்றி ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் லக்காவுக்கு தேங்க்ஸ். லக்கா எங்க? அவன் இவ்வளவு நேரம் இங்கதானே இருந்தான். என்கிட்ட ஒரு யோசனை இருக்குப்பா. சரியா, நாம ஏன் அவனை தேடி கண்டுபிடிச்சு அவனுக்கு தேங்க்ஸ் சொல்லக்கூடாது? கூடவே நீ கிடைச்ச சந்தோஷத்துல அவனுக்கும் ஏதாவது சாப்பிட கொடுக்கலாம். சரியா?
அழகான ராட்சசா, அந்த பற்களை பாரு. ஓ, அப்புறம் இந்த வாலு அதே கடவுள் கொடுத்தது. உண்மையாவே ரொம்ப அழகா இருக்க, ரொம்ப ரொம்ப அழகா இருக்க. இந்த பூனைக்கு எந்த வேலையும் இல்ல. உண்மையிலேயே இந்த மாளிகையே என்னோடதுதான். அதுவும் என்னோட முதலாளி வர்ற வரைக்கும் தான். லக்கா நில்றோ. உன்கிட்ட எத்தனை வாட்டி சொன்னாலும் கேட்கவே மாட்டியா? நில்லு, ஓடாத. நில்லு. லக்கா உன்னை விட மாட்டோம். என் முதலாளிக்கு உதவி கிடைச்சா நல்லா இருக்கும்னு தோணுது. ஆனா இதெல்லாம் அவருக்கு சாதாரண விஷயம். கண்டிப்பா சமாளிச்சிருவாரு. உங்களுக்கு தெரியலடா, அனுமதி இல்லாம யாரோட வீட்டுக்குள்ளேயும் நுழைய கூடாதுடா. இருங்க, ட்ரெஸ்பாசிங்க. அது ஒரு பெரிய தப்பு. இந்த முறை நீ தப்பிச்சுட்டா லக்கா. ஓடா தம்பி, நம்ம வீட்டுக்கு போகலாம். ஒரு வழியா போயிட்டாங்க. எதுவும் இல்ல. எனக்கு மட்டும் சீக்கிரமா பணம் கிடைக்கலடா, அப்புறம் நான் பசியிலேயே செத்துருவேன். என் முதலாளிக்கு அவருக்கே சாப்பாடு கிடைக்கலனா அப்புறம் எனக்கு எப்படி சாப்பாடு கிடைக்கும்? எனக்கு பசிக்குது. மியாவ். எனக்கு ஐடியா வந்துருச்சு. என் மூளையால 2 பேரையும் காப்பாத்திக்கலாம். பைத்தியக்கார கூட உதவாக்கார. என்கிட்ட வெறும் ஒரே ஒரு தேங்காய் தான் இருக்கு. அதை வச்சுக்கிட்டு நான் என்ன பண்றது? நான் ஏதாச்சும் யோசிச்சே ஆகணும். ஐடியா. அவங்களுக்கு எப்படி அடிபட்டுச்சுனே புரியாது. மொத்தமாவே பைத்தியம் ஆயிட்டாரு. குறைஞ்சபட்சம் நான் புத்திசாலியா இருக்கிறதுனாலதான் இவர் கதையே ஓடுது. மியாவ். ஆஹா, இது ரொம்ப பெருசால இருக்கு. பக்கத்துல கரடிகளும் எதுவும் இல்ல. மியாவ். மியாவ். பிரமாதம்டா. அக்கம் பக்கத்துல மிருகங்களும் எதுவும் இல்ல. என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? திரும்பவும் மரத்தை வெட்டுறியாடா? நான் சும்மா வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தேன்ப்பா. இந்த 2 கரடிகளும் என்னோட வலையில மாட்டிக்கிட்டாங்க. இங்க பாருங்கப்பா, என்கிட்ட வராதீங்க, வராதீங்கடா. நாங்க உன்னை நிறைய தடவை எச்சரிச்சிட்டோம். ஆனா நீ கேட்கவே முதலாளி, மாட்டேங்கிற. அவங்க 2 பேரையும் அடிங்க. இன்னும் பக்கத்துல வாங்கடா, வாங்கடா. என்ன இது? அது என்னது? அடேய் பூனை, தேவையில்லாம இங்க வந்து எல்லாத்தையும் சொதப்பிட்டியே. ஆஹா, என்னோட தொப்பியை மறந்துட்டனே. அடேய் அந்த பூனை. திருட்டு லக்கா ஏன் இப்படி ஓடிட்டோம்? இங்க பாரு. அந்த லக்கா நம்மள தேங்காய் வாலிய அடிக்கலான்னு யோசிச்சிருந்தான்னு நினைக்கிறேன். அந்த பூனை நம்மள காப்பாத்திருச்சு. ஆய், எதுக்காக அங்க தேவையில்லாம வந்த? நீ என்னோட ஐடியாவையே கெடுத்துட்டடா. முதல்ல சொல்றத கேளுங்க. அந்த சின்னவனை முதல்ல தாக்கி அதுக்கப்புறம் பெரியவன் மூஞ்சிலே குத்தலான்னு இருந்தேன். ஆனா அதுக்கு முன்னாடி கீழே விழுந்துட்டேன். மியாவ். மியாவ். சரி, நான் உன்னையே மன்னிச்சுட்டேன். ஆனா எனக்கு உன் உதவி தேவையில்லை. மியாவ். இப்போ நான் திரும்பவும் வேலைக்கு போகணும். மியாவ். என் பின்னாடி வரதை நிறுத்திட்டு இங்கே இரு. மியாவ். 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 ஏய், மியாவ். மியாவ். அந்த கரடிகளை தோக்கடிக்க நான் ஏதாவது ஒரு வழியை கண்டுபிடிச்சே ஆகணுமே. ஏய் லக்கா, என்னோட மரங்கள்லாம் எங்க இருக்கு? ஹலோ, அது வந்துங்க முதலாளி. மரங்களை நான் ஏற்கனவே ஏத்திட்டேன். இன்னும் கொஞ்ச நேரத்துல நான் இங்க இருந்து இது அனுப்பிடுவேன். உண்மையா இருக்கணும் லக்கா, இல்லனா நீ இந்த வேலையை விட்டு உடனடியா போயிரு. புரிஞ்சுதா? மியாவ். இந்த ரம்ப சத்தம் ரொம்ப அதிகமா கேக்குது. அது கரடிங்களுக்கு கேட்டுடும். மியாவ். 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 சரி.
அடடா, அந்த கரடிங்க என்னைய நினைச்சு பயந்து போயிருக்குங்க. இப்ப நான் அந்த கரடிங்களோட காதை அடைச்சிட்டதுனால என் முதலாளிக்கு உதவி செய்யற பிளான் ஒர்க் அவுட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். நான் ஒரு புத்திசாலின்னு எனக்கு நல்லாவே தெரியும். டேய் தம்பி எழுதுறா, அந்த லக்கா திரும்ப மரத்தை வெட்டுறோம். என்ன டேய் லக்கா, மரத்தை வெட்ட உன்கிட்ட நாங்க எத்தனை முறைடா சொல்றது? பாய். இப்படி எல்லாம் நம்ம வாயால சொன்னா அவன் கேட்கவே மாட்டாடா. வாடா என் கூட. நான் வெறும் வேலை செஞ்சு சம்பாதிக்க முயற்சி பண்றேன்டா, அவ்வளவுதான். நாங்க உன்னை அடிக்கதான்டா முயற்சி பண்றோம். இப்போ ஏன்டா ஓடுறீங்க? கிட்ட வாங்கடா. இப்ப நம்ம பலம் என்னன்னு அவனுக்கு காட்டலாம். வாடா தம்பி. நம்ம பலத்தை வந்து காட்டணும். இந்த வாழைப்பழத்தோட இங்க யாரா போட்டது? என் முதலாளியை புடிச்சு கொடுக்கறதுக்கு நானே காரணமாயிட்டேன். என்கிட்ட வராதுங்கடா, வராதுங்கடா. அடக்கடவுளே, இவனுங்க வந்துட்டாங்களே, நாம ஓடிடலாம். சொன்னா கேளுங்கடா, வராதுங்கடா. நீங்க சொல்றத கேக்குறேன்டா. என்ன குழந்தை கிட்ட உங்களை கடைசியா எச்சரிக்கிறேன்டா. என்கிட்ட வராதீங்க, வராதுங்கடா. வந்தா என்னடா பண்ணுவ? இங்க பாருங்கடா, நான் மரத்தை கூட வெட்டல. அந்த கடைங்க கிட்ட வந்ததும் நான் இதை தள்ளி விட்டுடுவேன். ஐயோ, அச்சச்சோ, என்ன மன்னிச்சிடுங்க முதலாளி. இந்த லக்காவை யார் இப்படி பண்ணது? தெரியலையடா தம்பி. இங்க என்ன நடக்குது? என் மேல ஏதோ ஒரு ட்ரக் ஏறி போட மாதிரி இருக்கு. பாவம் என் முதலாளி. இது எல்லாத்தையும் சரி பண்ற மாதிரி நான் ஏதாவது பண்ணணும். யோசிச்சாகணும், என்ன பண்றது? ஐடியா வந்துடுச்சு. அந்த கரடிங்களை எப்படியாவது நான் இங்க வர வைக்கணும். அப்புறம் இந்த மரம் விழும்போது அதுங்களோட கதை முடிஞ்சிரும். ஒரு ஐடியா. நண்பா, நண்பனே, பூனடோ, இங்க பாருங்க. நான் உங்களை விட அதிக புத்திசாலி. முடிஞ்சா என்ன புடிங்க பார்க்கலாம். ஆனா ஏன் எங்களை பார்த்தா நாய் மாதிரி தெரியுதா? போடா போலாம். நான் சொல்றத கேட்காம திரும்பி போறீங்களே, உங்களுக்கு எப்படி இவ்வளவு தைரியம் வந்துச்சு? ஏய், அவனை விடு. விடுன்னு சொல்றேன்ல. சொன்னா கேளு, விடு. ஏய், விடு அவனை, விடு. இப்ப என்ன பண்ண போறீங்க? உங்களுக்கு ஒண்ணும் ஆகல. இது எனக்கு பிடிச்ச மீன். அடே, என்ன விட்டுருங்கடா, நான் என்னோட வேலையை தான்டா பண்றேன். விட மாட்டோம். லக்கோ, உன்னை விட மாட்டோம். ஒழுங்கா வெளியில வா. தேங்க்யூ பூனை, நீ ரொம்ப ரொம்ப நல்ல பூனை.